இன்றைக்கி நாம் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி உன் ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வந்தானா, இன்றைக்கி உன் ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வந்தானா அப்படின்னு கேட்போம். இதுக்கு டிட் யுவர் ஃப்ரெண்ட் கம் டு ஸ்கூல் டுடே, டிட் யுவர் ஃப்ரெண்ட் கம் டு ஸ்கூல் டுடே அப்படின்னு கேட்கணுங்க. இன்றைக்கி அப்படிங்கிறதுக்கு டுடேன்னு சொல்லுவோம், உன் ஃப்ரெண்டுக்கு யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸ்கூல் ஃப்ளோர் சுத்தமாக இருக்குது, ஸ்கூல் ஃப்ளோர் சுத்தமாக இருக்குது. இதுக்கு த ஃப்ளோர் ஆஃப் த ஸ்கூல் இஸ் வெரி க்ளீன், த ஃப்ளோர் ஆஃப் த ஸ்கூல் இஸ் வெரி க்ளீன் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஏன் லேட்டாக வந்தார், இன்றைக்கி ஏன் கிளாஸுக்கு லேட்டாக வந்தார் அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஒய் ஆர் யூ லேட், ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு கேட்கணும். சாக் பீஸ் எங்கே இருக்குது, சாக் பீஸ் எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதுக்கு வேர் இஸ் த சாக், வேர் இஸ் த சாக் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இன்றைக்கி லன்ச் என்ன, இன்றைக்கி உன்னோட லன்ச் என்ன அப்படின்னு கேட்போம். அதுக்கு என்ன சொல்லுவீங்க, என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். சிம்பிள் தாங்க, ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். வாட்ஸ் லன்ச் டுடே, வாட்ஸ் லன்ச் டுடே அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். புக்ஸ்லாம் பேக்கில் வச்சுருக்கா, புக்ஸ்லாம் பேக்கில் வச்சுருக்கா அப்படின்னு கேட்குறக்கு ஆர் த புக்ஸ் புட் இன் த பேக்ஸ், ஆர் த புக்ஸ் புட் இன் த பேக்ஸ் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். போர்டை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும், ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். க்ளீன் த போர்டு, க்ளீன் த போர்டு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பேக் க்ளோஸ் பண்ணுங்கள், டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ் பேக் யுவர் பேக், இட்ஸ் டைம் டு லீவ், ஸ்டூடெண்ட்ஸ் பேக் யுவர் பேக், இட்ஸ் டைம் டு லீவ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பென்சிலை கூர்மையாக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும், ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ ஷார்ப் த பென்சில், ஷார்ப் த பென்சில் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா. உன்னோட அப்பா பெயர் என்ன, உன்னோட அப்பா பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லணும், வாட் இஸ் யுவர் நேம் ஆஃப் யுவர் ஃபாதர், வாட் இஸ் யுவர் நேம் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் போகலாம். இன்றைக்கி ஏன் எழுதலை, இன்றைக்கி ஏன் எழுதலை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒய் ஆர் யூ நாட் ரைட்டிங் டுடே, ஒய் ஆர் யூ நாட் ரைட்டிங் டுடே அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். இதுவே உனக்கு கடைசி சான்ஸு, நெக்ஸ்ட் டைம் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தண்டிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணும், திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ், திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் பனிஷ் யூ, நெக்ஸ்ட் டைம் ஐ வில் பனிஷ் யூ அப்படின்னு சொல்லணுங்க. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் பனிஷ் யூ அப்படின்னு சொல்லணும். என் கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க், ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் போகலாமா. கிளாஸ் ரூமில் பேசுகிறத நிறுத்துங்க, கிளாஸ் ரூமில் பேசுகிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும், ஸ்டாப் டாக்கிங் இன் த கிளாஸ் ரூம், ஸ்டாப் டாக்கிங் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா. நாளைக்கு லீவு, ஐ ஜாலி நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும், டுமாரோ வில் பி அ ஹாலிடே, டுமாரோ வில் பி அ ஹாலிடே அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஆன்சர் ஷீட் எங்கே, ஆன்சர் ஷீட் எங்கே, ஆன்சர் ஷீட் எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு என்ன சொல்லணும், வேர் இஸ் த ஆன்சர் ஷீட், வேர் இஸ் த ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்லணுங்க. கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீப் குவைட், கீப் குவைட் அப்படின்னு சொல்லணுங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர்
ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கணுங்க. நாம் இப்போ எந்த பக்கத்தில் இருக்கோம், நாம் இப்போ எந்த பேஜில் இருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா we are on which page, we are on which page அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு உதவ முடியுமா, எனக்கு கொஞ்சம் உதவுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லணும், கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உள்ளே வந்து இங்கே உட்காரு, உள்ளே வந்து இங்கே உட்காரு அப்படின்னா கம் இன்சைட் அண்ட் சிட் ஹியர், கம் இன்சைட் அண்ட் சிட் ஹியர் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே உள்ளே வந்து அப்படிங்கிறதுக்கு கம் இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே உட்காருங்கிறதுக்கு சிட் ஹியர். ஸோ இதில் கொரிய சேர்த்தி கம் இன்சைட் அண்ட் சிட் ஹியர் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாம் எங்கேயும் போகலை, நாம் எங்கேயும் போகலை. இதுக்கு we are not going anywhere, we are not going anywhere அப்படின்னு சொல்லுங்க. இங்கே நாம் அப்படிங்கிறதுக்கு வீன்னு சொல்லுவோம், எங்கேயும் போகலைங்கிறதுக்கு not going anywhere. ஸோ we are not going anywhere அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போது என்ன பீரியட் போயிட்டு இருக்கு, இப்போது என்ன பீரியட் போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா which period is going on, which period is going on அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா. டைரியை கொண்டு வா, டைரியை கொண்டு வா. இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா bring the diary, bring the diary அப்படின்னு சொல்லணுங்க. கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு bring அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற. இதுக்கு என்ன சொல்லணும், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கணும். ஓகே. நெக்ஸ்ட், நீங்கள் சத்தமாக பேச முடியுமா, நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா அப்படின்னு கேட்போம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கெஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூங்க.